ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் டாக்கீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் இயக்குனர் லியோ ஜான் பால் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளிவந்திருக்குது மார்கன். இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பணமாக குப்பை தொட்டியில் கிடக்குங்க. அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருகிற நிலையில் இருக்குது. அது என்னென்னு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நடக்கிற இதே நேரத்தில் மும்பையில் இருக்க விஜய் ஆண்டனி இந்த நியூஸ் போகுது. அவர் அங்கே ஏடிஜிபியாக இருக்கார். அவர் இங்கே வர்றார். அவர் ஏன் இங்கே வந்து இந்த கொலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு, அவருக்கு இந்த கொலைக்கு என்ன சம்பந்தம், இதனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரா அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை நுழைச்சி அந்த கேரக்டருக்கு நமக்கு சந்தேகம் வர மாதிரி காட்டுவாங்க. கடைசியில் அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு கேரக்டர் வர்றாரு. அதை வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியஸ் கேரக்டராக இதில் காட்டுறாங்க. அந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு தனியாக ஒரு சித்தருக்கான பவர் இருக்க மாதிரியும், அவரால் தண்ணிக்குள்ளே போனால் தண்ணியோட மூலமாக ஒரு அந்த தண்ணியில் ஒரு கைடன்ஸ் கிடைக்கிற மாதிரியும், அந்த கைடன்ஸ் வச்சு அவர் சில பல உண்மைகளை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இது நார்மலாக பார்க்கும்போது நம்புகிற மாதிரி இல்லைன்னு சொல்லணும்னாலும் நம்புகிற மாதிரி நம்ம எடுக்கல அவங்க. ஆக்சுவலாக அப்படிதான் சொல்லணும். இதை அதை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லன்றாங்க. ஆனால் இன்வெஸ்டிகேஷனும் ஹெவியாக பண்ண மாதிரி காட்டவே இல்லை. ரொம்ப மைல்டாக கொஞ்சம் நம்மளாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்குமே கதை கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே போகுது. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கதை எங்கே போக போகுது, என்ன ஆக போகுது, எந்த கண்டுபிடிச்ச சஸ்பெக்ட் தான் உண்மையான கிரிமினலா அப்படின்னு நம்ம காட்டும்போது கதை அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ட்ராக்கே மாறிடுது. இது என்ன ஆகுதுன்னா, அந்த எந்த சஸ்பெக்ட்ஸுமோ அந்த சஸ்பெக்டே அந்த கதை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இல்லை. ஸோ நான் சூப்பர்ஃபிஷியஸை உள்ளே நுழைச்சி சயின்ஸ் ஃபிக்ஷன்லையும் இது பண்ணாமல் இன்வெஸ்டிகேஷனும் சரியாக இது பண்ணாமல் நிறைய ட்ராக் மாறி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காங்க. நமக்கும் அந்த கன்ஃபியூஷன் நல்லா தெரியுது. இந்த படத்தோட இயக்குனர் லியோ ஜான் பால் அந்த டைரக்ஷன் மூலமாக இந்த படத்தை எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு நான் லீனியர் முறையில் தான் அவர் கதையாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இட்ஸ் ஓகே. பட் எந்த மெத்தடில் கதையை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கே சின்ன கன்ஃபியூஷன் வந்திருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நமக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்து படம் பார்க்கும்போது தெரியுது. இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை நடக்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் மாதிரி எதுவும் தெரியல. ஒரு கொலையோட இன்னொரு கலை வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி சீனும் காட்டவும் இல்லை. இப்போ ஒரு பிளாட்டாக இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கான நல்ல கதை தான். ஆனால் இவங்க இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் உட்காந்துருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரில் ஃபேன்ஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு திருப்திப்படுத்துமா அப்படிங்கிற பெரிய கொஷின் மார்க் தான். பட் ஒன் டைம் வாட்சபிள் தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.